என்ன சுவேதா இது? முத்தன் எங்க? அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல மருது. மாமா அடிபட்டு கீழே விழுந்து கிடந்தாரு. நான் தான் வழியில போறவங்களை கூப்பிட்டு கார்ல போட சொன்னேன். அவங்களும் தூக்கிட்டு வந்து போட்டாங்க. நான் பதட்டத்துல கார்ல போட்டது மாமாவா இல்லையான்னு நான் பார்க்கல. சுவேதா என்ன பேசுற நீ? நீ பேசுற நியாயம் இருக்கா? அடிப்பட்ட முத்தனை விட்டுட்டு வேற ஒருத்தனை கூட்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்க. முத்தனை எங்க இருக்காரு? எங்க இருப்பான் மருது? எங்க சண்டை நடந்ததோ அங்கதான் கிடப்பான். ஏன் ஸ்வேதா, முத்தரசனை காப்பாற்றணும், அவங்ககிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு ஆசைப்படலாம். அதுக்காக முத்தரசனை விட்டுட்டு வேற யாரையும் தூக்கிட்டு வந்திருக்க? எல்லாத்துலயும் அவசரப்பட்டு எல்லாத்தையும் தப்பு தப்பா பண்ணிடுது. என்ன? ஏய் வாங்க, சீக்கிரம் பார்க்கலாம். வாங்க மாப்பிள்ள. மேடம் ரொம்ப நன்றி மேடம். கூலிக்கு வேலை செய்யறவன்னு பார்க்காம என்னையும் ஒரு மனுஷனா மதிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து என் உயிரை காப்பாத்திருக்கீங்களே. என் வாழ்க்கையில உங்களை மறக்கவே மாட்டேன் மேடம். மறக்காத. மருது 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 முத்தரசுக்கு எப்படி பாருக்கு? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். வண்டியில இருங்க. நான் உன்னை பாத்துட்டு வந்துடுறேன். மா நான் சொல்றத கேளுங்க. வண்டியில வந்துட்டீங்களா? நீங்க கிளம்புங்க. நான் சொல்றேன்ல, நீங்க உள்ள போங்க. நீ போப்பா. மாப்பிள்ள தம்பி ஹாஸ்பிட்டல் அட்மிட்டா இருக்கானே, அவன் வெளியில வந்ததும் அவனை அமுக்கணும். ஆமா, அவனை பிடிச்சி விசாரிச்சா முத்தரசன் அடிச்சது யாருன்னு தெரிஞ்சிடும். நான் சொல்றபடி செய்யுங்க. சரிண்ணே, நீங்க சொல்ற மாதிரி பண்ணிடுறேன். இங்கதான் இருந்தாரு. ஆமா, எங்க? அது நாங்க இதோ இந்த வழியா தான் வந்தோம். மருது கார் இருக்குல்ல, அந்த இடத்துல தான் திருடனுங்க காரை வழி மறிச்சாங்க. அப்புறம் நகையை பறிக்கிறதுக்காக எங்க கிட்ட பிரச்சனை பண்ணாங்க. மாமா விடமாட்டேன்னாரு. அதுக்கப்புறம் மாமாவை எல்லாரும் சேர்ந்து அடிச்சாங்க. அப்புறம் நான் காப்பாத்துறதுக்காக உள்ள போனத்த கடைசியில மாமாவை குத்த வந்தவங்க என்ன குத்திட்டாங்க. மாமா பயங்கர டென்ஷன் ஆயிட்டாரு. அவங்கள திருப்பி அடிக்க போனாரு. அவங்க எல்லாரும் சேர்ந்து மாமாவை அடிச்சதுனால மாமா இதோ இங்கதான் வந்து விழுந்தாரு. நானும் அங்கிருந்து கத்துக்கிட்டே இங்க ஓடி வந்தேன். நான் வரதுக்குள்ள ஒருத்த மாமாவை மண்டையில அடிச்சிட்டான். மாமா இதோ இங்கதான் மயங்கி கிடந்தாரு. அதுக்கப்புறம் அவங்க ஓடிட்டானுங்க. நான் என்ன பண்றது யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ 4-5 பேரு இந்த பக்கமா வந்தாங்க. அவங்க கிட்ட மாமாவை கார்ல தூக்கி போடுங்க அப்படின்னு அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. நான் அவசரமா போய் கார்ல உட்காந்துட்டேன். கார்ல மாமாவை தான் தூக்கி போட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா எப்படி மாறிச்சுன்னு ஒன்னும் புரியல. ஆமா, முத்தரசன் யாராவது காப்பாற்றி கூட்டிட்டு போயிருப்பாங்க. நாம இந்த பக்கம் தான் வந்தோம். இந்த பக்கமா கண்டிப்பா போயிருக்க மாட்டாங்க. அந்த பக்கமா ஒரு வைத்தியசாலையை பார்த்துருக்கேன். அங்க யாராவது உன்னை காப்பாற்றி கொண்டு போய் சேர்த்துருப்பாங்க. வாங்க போய் பார்க்கலாம். அங்க இருப்பாரா? நாம சந்தேகப்படுற மாதிரி வெண்ணிலா பொழைச்சிருந்தானா வீணா போன அவதான் மாமாவை இங்க கொண்டு வந்து சேர்த்துருப்பா. ஆமாண்டி, அப்படி மட்டும் நடந்திருந்தா நீ போட்ட மொத்த திட்டமும் வீணா போயிடும்டி. வைத்திரியா, என் மாப்பிள்ள முத்தரசன் இங்க இருக்கானா? ஆமா, வெண்ணிலா தான் ரொம்ப படாத பாடுபட்டு முத்தரசனை இங்க கொண்டு வந்து சேர்த்தா. வெண்ணிலாவா? 2 பேருக்குமே பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. முத்தரசனுக்கு உள்காயம் அதிகம், வெண்ணிலாவுக்கு கத்தி குத்து ஆழமா பட்டிருக்கு. நான் உங்களை பார்க்கணுமே. வாங்க வாங்க பார்க்கலாம். போங்க. முத்தரசு முத்தரசு
உயிருக்கு ஆபத்தான நிலைமையில தான் 2 பேருமே வந்தாங்க. இப்ப அவங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்ல. வேண்டிய வைத்தியம் எல்லாம் பண்ணியாச்சு. எல்லாரும் தைரியமா இருங்க. கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சிருவாங்க. நீங்களே அவங்க கிட்ட பேசலாம். நாம என்னதான் முயற்சி பண்ணாலும் கடைசி நேரத்துல இந்த வெண்ணிலா எல்லார்கிட்டயும் நல்ல பேரை வாங்கிடுறா. ஏப்பா உனக்கு மட்டும் இப்படி மாறி மாறி பிரச்சனைகள் வருது? ஒன்றும் இல்லை சித்தி, எனக்கு ஒன்றும் இல்லை. மாமா, ஸ்வேதா தான் சித்தி பாவம். என்ன கத்தியில குத்து வரும்போது அவ குறுக்க வந்து அவ கத்தி குத்த வாங்கிக்கிட்டா. ஸ்வேதா, உனக்கு எப்படி இருக்கு ஸ்வேதா? உனக்கு ஒன்றும் ஆகலையே? இல்ல மாமா, பரவாயில்ல. சின்ன காயம்தான். இது பேண்டேஜ் போட்டிருக்கேன். முத்தரசு, வெண்ணிலாதான் வயித்துல கத்தி குத்துப்பட்டது கூட பொருட்படுத்தாம உன்னை ஒரு கைவண்டியில போட்டு இங்க கொண்டு வந்து சேர்த்தான். வெண்ணிலாவா? வெண்ணிலா மட்டும் சரியான நேரத்துல உன்னை இங்க கொண்டு வந்து சேர்க்கலன்னா உன்னை நாங்க உயிரோடவே பார்த்திருக்க முடியாதுப்பா. முத்து மாமா, நீ கண்ணு முழிச்சிட்டியா? எனக்கு தெரியும் மாமா. நீ கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் தான் நான் கண்ணு முழிக்கணும்னு பொன்னாச்சேமனை வேண்டிக்கிட்டே இருந்தேன். அது நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. நீ எப்படி அந்த நேரத்துல அந்த இடத்துல? நான் நாகாத்தம்மனுக்கு பால் ஊத்தி விளக்கேத்திட்டு இருந்தேன் மாமா. விளக்கேத்தும் போது 2 தடவை விளக்கு அணைஞ்சு போச்சு முத்து மாமா. மனசு கஷ்டத்தோட நான் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருந்தேன். வர வழியில உன் சத்தம் கேட்டுதான் ஓடி வந்த முத்து மாமா. என் உயிருக்கு ஆபத்து வந்தப்பெல்லாம் நீதான் உன் உயிர் கொடுத்து எனக்கு காப்பாத்திருக்க. இதுக்கெல்லாம் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல வெண்ணிலா. நீ எப்பவும் என்ன மறந்துடாம இருந்தா எனக்கு அது போதும் முத்து மாமா. மாமா, வெண்ணிலாதான் மாமா. நான் கூட தான் உங்களை காப்பாத்த வந்து கத்தி குத்து வாங்கினேன். ஆனா என்ன பிரயோஜனம்? எனக்கு ஏற்பட்டது ஒரு சின்ன காயம்தான். ஆனா வெண்ணிலாவுக்கு ரொம்ப பெருசா காயமாயிருக்குல்ல. அப்படி பார்க்கும்போது வெண்ணிலா பண்ணதுதான் பெரிய காரியம். ஆமா ஸ்வேதா, வெண்ணிலா பண்ணிருக்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது.
அதே மாதிரி நீ பண்ணதும் சாதாரணமான விஷயம் கிடையாது. உனக்கு கத்தி குத்து பட்ட உடனே நான் அப்படி துடிச்சு போயிட்டேன். என்ன பண்றதுன்னு தெரியல, என்னால ஒன்றும் பண்ண முடியல. அந்த நேரத்துல தான். ஆமா முத்தரசு, உனக்கு இப்படி ஆனது ஸ்வேதா உடனே பதறி துடிச்சு போயிட்டா. உன்னை காப்பாத்துறதுக்காக அவ எந்த அளவுக்கு போராடி இருக்கா தெரியுமா? ஆமா மாப்பிள, ஸ்வேதாவுக்கு மேல என்ன அக்கறை! அப்பா பார்த்தோமே, பயங்கர அக்கறை. அடிபட்டு கிடந்த உன்னை விட்டுட்டு இருட்டில் நீயும் நினைச்சு வேற யாரையோ ஆஸ்பத்திரி தூக்கிட்டு வந்து அட்மிட் பண்ணிட்டு ஓன்னு ஒரே ஆர்ப்பாட்டம். அழுது புலம்புனா. ஃபோன் பண்ணி எங்களுக்கு சொன்னான். நாங்களும் பதறி அடிச்சுட்டு போய் அங்கே போய் பார்த்தா அது நீ இல்லை, வேற யாரோ. ஒரு காட்டெருமைக்கு சட்டையும் வேட்டியும் போட்டா எப்படி இருக்குமோ அப்படி ஒருத்தன் கிடக்குறான். என்னவா இருந்தாலும் நீயும் நினைச்சுதானே அவனை தூக்கிட்டு வந்திருக்கா. அவளோட பெருமையே பெருமைதான். என்ன ஸ்வேதா? போட்ட எல்லா திட்டமும் வீணா போச்சு. இந்த அண்ணாமலை வர நடந்தது நக்கலா பேசி வெறுப்பேத்துறோம். நாமும் எவ்வளவுதான் அசிங்கப்படுறது, நினைக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த தகடுதான் நம்ம தூக்கி எறிஞ்சிட்டோம்ல. என்ன தூக்கி எறிஞ்ச தகடு எப்படி வந்ததுன்னு பாக்குறியா? இறைவன் தூணிலும் இருப்பான் துருமுலும் இருப்பான்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரிதான் இதுவும். ரொம்ப அலட்டலா பேசின அன்னைக்கு உன்னால எதுவும் முடியும்னு சொன்ன, இப்ப என்னடி சொல்ற? ஏய் கத்தாத. என்ன சொன்ன? ஒரே கல்லுல நான் 2 மாங்காவும் அறுத்துட்டேன்னு சொன்னல, ஆனா மொத்தமும் தலைகீழா மாறி போச்சு பாத்தியா? மறுபடியும் சொல்றேன், முத்தரசனை கல்யாணம் பண்ணிக்கிற குடுப்பனை உனக்கு அறவே கிடையாது. வெண்ணிலாவுக்கு மட்டும்தான் அது விதிக்கப்பட்டிருக்கு. நீ அடைஞ்ச அவமானம் எல்லாம் பத்தாது, இன்னும் பத்தாதுடி அம்மா. இன்னும் நிறைய அவமானம் காத்துக்கிட்டு இருக்கு. நீ அவமானப்பட்டு நிக்க போற. அத மொத்த பேரும் பார்த்து கை கொட்டி சிரிக்க போறாங்க. பாத்து ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு பைத்தியம் புடிச்சு செத்துற போற. போயிட்டியா? அப்படியே போய் தொலைஞ்சிடு. திரும்ப வந்து என்ன டார்ச்சர் பண்ணாத. ஓகே, ரிலாக்ஸ், கூல் டவுன். எது எப்படி ஆனாலும் சரி, மாமாவுக்கு நான் அவரை காப்பாத்து தான் கத்தி குத்துப்பட்டேன்னு தெரிஞ்சிருக்கு. எனக்கு அது போதும். கண்டிப்பா முன்ன இருந்ததை விட என் மேல அவருக்குள்ள பிரியம் கொஞ்சமாச்சும் அதிகமாயிருக்கும். அதுல மாற்றமே இல்லை. இத வச்சு அவர் இன்னும் என் பக்கம் வர வைப்பேன். கல்யாணமும் நல்லபடியா நடக்கும். அந்த தகுடு சொன்னது தப்புன்னு அப்போ நிரூபணமாகும். நான் ஜெயிச்சு காட்டுறேன், ஜெயிச்சு காட்டுவேன். ஸ்வேதா, என்ன இப்போ? எதுக்கு சைரன் மாதிரி கத்திக்கிட்டு இருக்க? அடிச்சு மண்டை 2 பொளந்துருவேன். நானும் எரிச்சல உட்காந்துருக்கேன், நீ வேற இப்ப பாட்டு பாடுறியா? இல்ல ஸ்வேதா, தகடு இருக்கு பாரு. ஸ்வேதா, வேண்டாம், எடுக்காத ஸ்வேதா. என்ன என்கிட்டயே போக்கு காட்டுறியா?
ஆமா, ஏன் இதை எடுக்காதுன்னு சொன்ன? ஒரு பயம்தான் ஸ்வேதா. இது நாம எங்க போறோமோ எல்லா இடத்துக்கும் வருது, அதான். நீ நடந்த உன் காலு கையு தலை எல்லாம் தான் கூட வருது. அதெல்லாம் பார்த்து பயம் வரலையா? பயம் வர எதையுமே நம்ம கூட வச்சுக்க கூடாது அக்ஷயா. ஏன்னா எதிரியை விட மோசமானது பயம்தான். கூட இருந்தே நம்மள கொன்னுரும். அதனால இந்த தகட்ட ஒரே இடியா இல்லாம பண்ணிட்டா என்ன? அது எப்படி முடியும்? நீ ஏன் முடியாதுன்னு சொல்லு, எப்படி முடியும்னு நான் சொல்றேன். கோடிக்கணக்கான செல், லிட்டர் கணக்கில் ரத்தம், எந்த நோய் வந்தாலும் எதிர்க்கிற ஆற்றல், எந்த பிரச்சனை வந்தாலும் யோசிச்சு அதை தீர்க்கிற செயல்திறன், இப்படி இத்தனை விஷயங்களை வச்சுக்கிட்டு இருக்கிற நாம ஒரு சாதாரண தகுட்ட பார்த்து பயப்படுறதா? கூடவே கூடாத. இதை அழிச்சு ஒழிச்சிடணும். இது உருக்குழைஞ்சு இந்த உலகத்தை விட்டு காணாம போயிடணும். காணா போனோம் தெரியும்ல, அதான் அந்த குலநக்னி செத்தால. அதே கதிதான் இந்த தகுட்டுக்கும் நாளைக்கு. ஐயா, இந்த தகட்டை கொஞ்சம் சுத்தமா உருக்கிடுறீங்களா? என்னம்மா, ஏதோ சாமி தகடு மாதிரி இருக்கு, இதை ஊருக்கு சொல்றீங்க? பரவாயில்லையா? பரவாயில்ல ஐயா, வீட்டுல தான் சொல்லி கொடுத்து அனுப்பிச்சாங்க. அடிங்கண்ணா. அண்ணே, என்னண்ணே இது? உருகவே இல்ல. பார்த்தா சாதாரண தகடு மாதிரி இருக்கு. நான் வச்ச சூட்டுக்கு இந்நேரம் உருகி கண்ணுக்கே தெரியாம காணாம போயிருக்கணுமே. ஆனா உருகவே இல்லையடா, வச்சது வச்ச மாதிரியே இருக்கு. ஏய், வாங்கிட்டு போயிடலாமா? பயமா இருக்கு. மனசுக்குள்ள 1000 நினைக்கலாம், நடக்கிறது நடந்தேதானே தீரும். நீ என்ன நினைச்சாலும் சரி, கடவுளுக்கு புறம்பா நினைச்சா அது நடக்கவே நடக்காது. எதை நீ அழிக்க நினைக்கிறியோ அதை நீ அழிக்கவே முடியாது. அதுக்கு நீ என்ன பாதிப்பை ஏற்படுத்த நினைக்கிறியோ அது உனக்கே பல மடங்கா திரும்பி வரும். புரிந்துகொள் மனமே, திரிந்து நடந்து கொள் மனமே. என்னடி நமக்கு நான் சொல்லிட்டு போற மாதிரி இருக்கு? ஏய், சும்மா ரெடி. எப்பவும் சொல்ற பழமொழி ஒண்ணு இருக்கு, இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை? ஈ எல்லாம் கூட வச்சுட்டு திரியறேன் பாரு. என்ன சொல்லணும், எல்லாத்துக்கும் பயந்து பயந்து சாகாத. ஸ்வேதா கூட நிக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். முதல்ல அந்த தைரியத்தை சம்பாதிச்சுக்கோ.